வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது யாருக்கெல்லாம் சரியானதாக இருக்கும், யாருக்கெல்லாம் வலியானதாக இருக்கும் சார்? அதை கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது முதல்ல எல்லாரும் புரிஞ்சிக்கிறது, நாம் நினச்சிக்கணும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வருமானம் வருதுன்ட்டு. ஆனால் அங்கே வெளிநாட்டுக்கு போகிறவங்க அவ்வளோ பேரும் வந்துட்டு லைஃப் சேக்ரிஃபைஸ் தான் பண்ணுறாங்க. சேக்ரிஃபைஸ்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, இங்கே அவங்க உள்நாட்டில் எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதோ அதை தான் அங்கே போய் சாப்பிட்ணும். இங்கே எதெல்லாம் பிடிக்காதோ அதை தான் அங்கே போய் சாப்பிட்ணும். இங்கே எதெல்லாம் பிடிச்சதோ அங்கே அது கிடைக்காது. ஸோ வெளிநாட்டில் அதை சேக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அடுத்து பணத்தை வந்து லேவரிஷாக, அதாவது நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. சிக்கனை இங்கே பார்த்தாங்களோ இல்லையோ வெளிநாட்டில் போய் பார்ப்பாங்க. அப்படிலாம் மிச்சப்படுத்தி தான் வந்துட்டு ஃபேமிலியில் பணம் நிறைய அனுப்புகிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக நம்மளோட மணியோடு அவங்களுக்கு பணம் அதிகன்றதுனால அது பணம் கிடைக்குது. லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பணம் கிடைக்குது. இதுதான் உண்மை. இதில் வெளிநாட்டுக்காக இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்கேன். நான் அப்படி பார்த்தாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த இத்தனை வருஷம் சர்வீஸில் கவுண்ட்லாம் பண்ணல, பல லட்சம் பேர் அனுப்பியிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு வேலைக்காக. சொல்லுவாங்க, எங்கள் சுச்சுவேஷனு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சா தான் முடியும், ஏன்னா கமிட்மெண்ட் அவ்வளோ இருக்குது.